பள்ளிக் கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்ந்து நமது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். அப்புறம் இந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் வந்து பொதுத் தேர்வு நடத்தும். அதில் குழந்தைங்க வந்து பாஸ் பண்ணலன்னா நாங்கள் வந்து அப்போ அந்த குழந்தைங்க வந்து அதே வகுப்பு தான் இருக்க வேண்டும். அந்த ப்ரெஷர் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான எந்த ஃபாலோஅப்பும் நம்ம இருக்க போகிறதில்ல. நம்ம பேஸ்ட் அந்த ஆர்டி ஆக்ட் படி தான் நம்ம வந்து 1 to 8 ஆல் பாஸ் கொண்டு போகிறோம். ஸோ 1 to 8 ஆல் பாஸ் நம்ம கொண்டு போகிறோங்கிறதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கான கல்வி தரத்தில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஸ்லாஷ் சர்வேலாம் இப்போ நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சு அது போயிட்டுருக்கு. அதுவும் குழந்தைங்களை வந்து சேர்க்கக்கூடிய வயசு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க 6 வயசு சொல்கிறாங்க. அவங்க நம்ம வந்து 5 வரைக்கும் நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம் நம்ம அதில். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் தான் நமக்கு அதில். ரோபோட்டிக்ஸ் பற்றிலாம் சொல்ல போகிறோன்னு சொன்னீங்க. இது எப்படி என்சிஆர்டி சிலபஸ் ஈக்குவலாக இருக்குமா? சரி, ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இட்ஸ் டெக்னாலஜி தான். அதில் நீங்கள் என்சிஆர்டி எஸ்சிஆர்டி ஐடியாலஜிக்கலாக யாராச்சும் ஒன்று கை வைக்க போகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது எதிர்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக நம்ம ஸ்டேட்டாக தான் இருப்போம். ஆனால் அறிவியல் சார்ந்து அப்படின்னா யார் அறிவியல் சார்ந்து என்ன ஐடியாஸ் தான் we are ready to adapt that one. ஸோ அதெல்லாம் சொன்னேன் நான். சில்ட்ரன்ஸ் அடாப்ஷனுக்காக மட்டும் இல்லை, சில்ட்ரன் ஷுட் லீட் த நேஷன் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதெல்லாம் முதல் கொண்டு வர போகிறோம் சார். இந்த கல்வி ஆண்டிலிருந்து இதுலேருந்து இந்த எஸ்சிபிங்கிறது நம்ம நடைமுறை எக்ஸாம் வந்து கொடுத்துருக்கோம். எத்தனை லட்சம் மாணவர்கள் இதுல இருந்து எக்ஸாம்ல விளக்க? பொதுவாக வந்து உங்களுக்கே தெரியும், 10th இருந்து 9 லட்சம் குழந்தைங்க எழுதுவாங்க, 11th வந்து 8 லட்சம் குழந்தைங்க எழுதுவாங்க. ஸோ அந்த 8 லட்சம் குழந்தைங்களுக்கான விளக்கம் குழந்தைங்களுக்கு இப்போ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் கான்செப்ட் எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டோம். ஆரம்பிச்சிட்டோம், பல சர்வீஸ் நம்ம நடத்த ஆரம்பிச்சிட்டோம். டெக்னாலஜி வைஸ் குழந்தைங்க கொண்டு போயிட்டோம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் அசஸ்மெண்ட்டே நம்ம வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்களுக்கான ஒரு ப்ரெஷர் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ 10th ஒரு பப்ளிக் எக்ஸாம் முடிக்கிறாங்க, 11th அந்த கற்றல் வருது, 12th பப்ளிக் எக்ஸாம் வரும்போது தொடர்ந்து ஒரு 3 வருஷம் தொடர்ந்து குழந்தைங்க வந்து ப்ரெஷரில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் கற்றலாக இருந்தாலும் கற்பித்தலாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எஸ்எஸ்ஏ ஃபண்ட் வந்து அமைச்சர் மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க சார்? எதுக்கு எஸ்எஸ்ஏ ஃபண்ட் பொறுத்தவரை நீங்கள் ஃபண்டு நாங்கள் போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம். நாங்கள் அவங்க எங்களுடைய கருத்துக்களை அவர் வாங்கியிருக்கோம், அவருடைய கருத்துக்களை நாங்கள் வாங்கியிருக்கோம். நாங்கள் பட் நாங்கள் எந்தெந்த இடத்துல நாங்கள் வந்து விடாப்படியாக நிற்க வேண்டுமோ அந்த இடத்துல நாங்கள் நின்றுருக்கோம். இருந்தாலும் அதிகாரிகள் மட்டத்தில் அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று இருக்கிறோம். அது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருந்தது சொன்னால் நம்ம மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றத்தையும் அவங்க நாடி இருக்கோம். அவங்க நல்ல ஒரு தீர்ப்பை கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் குறித்து விரிவாக பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறை செய்தியாளர் ரமேஷுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு தனித்த பேட்டியை அளித்திருக்கிறார். மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக பல்வேறு கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டிருந்தன. அனைத்திற்கும் பதில் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளும் தேர்ச்சி என்ற நடைமுறையே தொடரும். தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் இங்கு தொடரும். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இந்த கல்வியாண்டிலிருந்தே பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படும் என்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியிருக்கிறார்.